இந்த கலைவேந்தன் என்னும் நகைச்சுவை நடிகரை உருவாக்கிய நமது ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு கலைவேந்தன் குடும்பத்தினர் சார்பாக கௌரவப்படுத்துகிறோம். இங்கே உட்காந்து அவருடைய குருவா இந்த பீச் போராது உங்கள் பக்கத்தில் உட்காந்து போராது என்ன கேட்குறாங்க பீச் ஓடுறாங்க இங்கிட்டு வானே போக்குவரத்து இருந்தால் நம்ம அண்ணன் எனக்கு போட்டோ எடுப்போம். திருப்பூர்காரன் பாப்பாவில் சொல்லிட்டு அந்த ஓனர் அது சரி யூடியூப் இது என்ன வச்சா திடீர்னு காணாம போறீங்க. அது இங்கே ஏன்னா உனக்கு முன்னாடி போன பார்த்தாலே கேட்டேன். தம்பி கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் சொல்லுவாங்க. கல்வி மடையில பிறந்த யாரும் சோட போனது கிடையாது, எல்லாரும் பேரும் புகழ் பெறுவாங்க. அது மாதிரி கல்வி மடைக்கு இப்போ ஒரு காலையை அவுத்து விட்டுருக்கேன். கலைவேந்தன் காலைய வருங்காலத்துல பேரும் புகழ் பெறணும். அது உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதமும் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் அடுக்கிற வேண்டும்னு உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த ரசிகர் பக்கம் பெருமக்களே, ஒரு சின்ன வழக்கம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நமது ஊரில் வந்து இந்த கலையை வளர்ப்பதற்கு பிளாத்திகுளம் குளத்திலேருந்து வாத்தியார் பொன்னிச்சாமியா பிள்ளை அவர் வாத்தியாரை கூட்டிகிட்டு வந்து முறைப்படி நாடகம் வேலுத்தவர் நாமக்காளின்னு சொல்லுவாங்க, பெரியப்பா நாமக்காளி அவர்கள் பப்பன் போட்டார்கள். அதற்கு பிறகு நமது மருமகன் இப்பொழுது போட்டிருக்கிறார். அவர் உருவாக்கிய நடிகர்கள் தான் நிறைய நடிகர்கள். அவர்கள் பேர் சொன்னால் தெரியாது, ராஜபாட்டு சிறிபாட்டுன்னு சொன்னாதான் அப்படி வாழ்ந்து மறைந்தவர்கள். அவர்கள் எல்லாம் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் ஒவ்வொரு மரமாக இப்பொழுது அது முளைத்து கொண்டு வந்து நமது ஊரின் பெருமையை சேர்த்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து இந்த நாடகத்தை வெளி உலகிற்கு இன்று நடக்கும் நாடகத்தை வெளிநாட்டினரும் பார்க்கும் வகையில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஒளிபொலி அமைப்பு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கலைவேந்தன் அவர்கள் சார்பாக மதிப்புக்குரிய மருமகன் மணிமாறன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இதற்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், நமது அருள்மிகு சிவன் கோவிலுக்கு திருப்பரங்குன்றம் ராஜா பட்டர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். வருகை தரும்பொழுது நமது ஊரை பற்றி ஒரு விஷயம் சொன்னார்கள். திருவிளையாடல் என்னும் அந்த திருவிளையாடல் புராணத்தில் தருவி என்னும் புலவர் நமது ஊரில் பிறந்தார் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். நான் படிச்சிருக்கேன். அவர் வந்து யாருன்னா, இந்து சமய அறநிலைத்துறையின் அந்த அனுமதி வாங்குறதுக்குரிய அந்த கமிட்டியில் தமிழக அரசு நியமிச்சிருக்கு. அவ்வளவு பெருமை வாய்ந்த ராஜா பட்டர், திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமியின் ராஜா பட்டர் அவர்கள், நான் படித்திருக்கிறேன். இந்த கல்விமடை தருவி என்னும் புலவர் பிறந்த ஊர். தருவி என்றால் உங்களுக்கு தெரியும், நமது நாகேஷ் அட சொக்கா 1000 பொண்ணாச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புலவர் நமது ஊரில் பிறந்தார் என்று அவர் சொல்றார். அதனோட வடிவல் தோன்றல் தான்
நமது ஊரில் இருக்கும் நால்வேல் அங்குளங்கம்மாய் இருக்கு சாமம் அதர்வனம் என்று 4 வேதங்களை முறைப்படி ஓதினதற்காக நமது ராஜாக்கள் நமது சாமி அவர்களுக்கு அந்த கம்மாயை தானமாக கொடுத்துள்ளார்கள். இதையெல்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது நமது ஊர் ஒரு புண்ணிய ஸ்தலமாக நமது அருள்மிகு சிவன் கோவில் போன்ற இதெல்லாம் இருக்கின்றது. ஆகையால் அந்த பெருமை வாய்ந்த இந்த புண்ணிய ஸ்தலத்தில் இந்த நமது மதிப்புக்குரிய மருமகன் கலைவேந்தன் விண்மீன்கள் 1000 விண்மீன்கள் வெளியே தெரிந்தாலும் வானத்தில் ஒரு விண்மீன் மட்டும் பளிச்சென்று தெரியும். அந்த விண்மீனை போல் பேரும் புகழும் பெற்று இந்த கல்வி முறைக்கு பெருமை சேர்க்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்னும் குரலை நீங்கள் கைப்பற்றினால் சிறப்பாக அமையும் என்று உங்களை கிராமத்தின் சார்பாக அன்புடன் வேண்டி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறோம். ஆர்கே தவம் யூடியூப் சேனல் அவர்களுக்கு நமது கலைவேந்தன் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறோம். மருமகன் சேதராஜன் அவர்களுக்கு கலைவேந்தன் குடும்பத்தினர் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. பிரியா ரேடியோ ஆபரேட்டர் மதிப்புக்குரிய மகன் குருநாதன் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பாக கொண்டாடி பெற்றுக்கிறோம். மாலையடித்து மரியாதை செய்த அரங்கேற்ற நாயகன் கலைவேந்தன் குடும்பத்தினருக்கும் மற்றும் கல்விமடை கிராம பொதுமக்களும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் புல்லாய்கரை பொன்னுவேல் சிஷியன் குமரவேல் பபூன் அவர்கள் சத்தியவானுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார். புல்லாய்கரை குருநாதன் அவர்கள் கலைவேந்தன் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார். செய்கிறவங்க வரிசையா செஞ்சிருங்க. இடையில நாடகத்தை இடையூறு பண்ணாம ஒரே நேரத்தில் உறவினர்கள் செய்யுமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறோம். அன்பு மருமகன் கலைவேந்தன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த 1001 ரூபாயை அவருக்கு நன்கொடையாக வாங்கி, தம்பி கண்ணன் சொன்னதை போல நாமக்காலி அந்த வறுமையை வந்திருக்காரு. ஒரு சின்ன ஒரு பாட்டு பப்பு அந்த நாமக்காலி பாடின பாட்டை ராஜபாட்டு அப்பா என்ற ஒரு சொல்லியிருக்காரு. எங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு. முதலக்கார பெட்டிக்காரங்கெல்லாம் அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் வாசிக்க பனை ஓலைக்கு பற்றி பனை மரத்தை பற்றி பாடியிருக்காரு. அந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு பாடுறதுக்கு யாராலையும் முடியாது. அந்த மாதிரி பாட்டை என் மருமையை பாடணும். அவருக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாரு அந்த பாடத்தை எழுதி போடும். நன்றி, வணக்கம். மகன் அவர்களுக்கு இந்த பொன்னாளையும் பூவரையும் போடுவோம். நமது ஊரை சேர்ந்த வாய்ப்புக்குரிய மகன் பிரைசூடன் அவர்கள் பபூனுக்கு மாப்பிள்ளை பபூனுக்கு இந்த 500 ரூபாயும் இந்த பொன்னாடையும் பூமாலையும் அணிவிக்கின்றார். ஹலோ ஹலோ கலைவணன் அவர்களுக்கு பூமாலை அணிந்து பொன்னாடை அணிகிறேன். பாக்கியராஜ் அவர்கள் இந்த 1000 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார். தாளம் வாசிக்கும் வியன்னா கருப்பு அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவப்படுத்துகிறேன். வியன்னா கருப்பு அவர்களுக்கு
200 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார் பாக்கியராஜ். தங்கராஜ் இந்த 500 ரூபாய் அன்பளிப்பு. பப்புனாக நடிக்கும் கலைவேந்தனுக்கு 500 ரூபாயும், கருப்பு அவர்களுக்கு இந்த 500 ரூபாயும் அன்பளிப்பு அளிக்கின்றார் தங்கராசு. பப்புனா நடிக்கும் மகன் அவர்களுக்கு மகாபலி சேர்ந்த சித்திலீர்லாய் அவர்கள் இந்த வேடி சட்டை அன்பளிப்பார்கள். பாக்கியராஜ் கல்மடை பாக்கியராஜ் அவர்கள் இந்த பொன்னாடையும் பூமாலையும் அளிக்கின்றார். புலகரை உதயகுமார் பப்புன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டை கௌரவப்படுத்துகிறார். மோதிரம் அணிவிக்கின்றார். 1001 ரூபாயும் அன்பளிப்பு அளிக்கின்றார். புல்வாய்கரை மூர்த்தி அண்ணன் அவர்கள் இந்த பொன்னாடையும் 1000 ரூபாயும் அன்பளிப்பு அளிக்கின்றார். இடது சார்பாக 1000 ரூபாய் பப்புனா மேலக்குளம் முளியங்குளம் ஆர்கே கருப்புராஜா நாடக நடிகர் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவம். கலைவேந்தன் அவர்களுக்கு என் சார்பாக என் குடும்ப சார்பாக அந்த 500 அன்பளிப்பு. தாளம் வாசிக்கும் அன்பு அண்ணன் குருசாமி அவர்களுக்கு கலைவேந்தன் குடும்பத்தினர் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. புலகரை கவிக்குள் சந்திரன் மாமா அவர்களுக்கு நல்லா செய்வடன் மாப்பிளை பப்புன் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். கல்விமடை கூனா போஸ் அவர்கள் 500 ரூபாயும், எல்லா ரூபாயும் வாங்கிட்டு ஞாபகம். தாளம் வாசிக்கும் கருப்பு அவர்களுக்கு 500 ரூபாயும், 1000 ரூபாய் கூனா போஸ் அன்பளிப்பு அளிக்கின்றார். பள்ளி மகன் பேர் என்னது பழனி அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றார். கானா வெங்கடேசன் கருப்புக்கு தாளம் வாசிக்கும் கருப்புக்கு 500 ரூபாயும், கலைவேந்தனுக்கு 500 ரூபாயும் அன்பளிப்பு அளிக்கின்றார். மருமகன் கலைவேந்தன் அவர்களுக்கு சின்னத்தலைவர் 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். சூனா பால்சாமி அண்ணன் 200 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். கருப்பு அவர்களுக்கு மாரியப்பன் அண்ணன் இந்த 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். இவரங்க மேடையிலே பப்புனாக தோண்டி நடிக்கும் தம்பி கலைவேந்தன் அவர்களுக்கு எனது சார்பாக 500 அன்பளிப்பு. சமையல் மாஸ்டர் மறைந்த பிஎன்ஆ கருப்பு மாமா அவர்கள் சார்பாக அக்கா சித்ராயி அக்கா அந்த 500 ரூபாயும் அன்பளிப்பு அளிக்கின்றார் கலைவேந்தனுக்கு. இவரங்க மேடையில் பப்புனாக தோண்டி நடிக்கும் அருமை தம்பி கட்டாளங்குளம் ஆறுமுகம் அவர்கள் கலைவேந்தனுக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார். கலைவேந்தன் அவர்களுக்கு அண்ணன் திருமணன் அவர் சார்பாக பொன்னாடை போட்டி 200 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார்கள். ஆவியூர் கார்த்தி நாரதர் அவர்கள் பொன்னாடை போத்துகிறார். கருப்புக்கு கட்டாளங்குளம் ஆறுமுகம் 200 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். புல்வாய்கரை முருகன் அண்ணன் அவர்கள் கலைவேந்தனுக்கு இந்த 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். ஆறுமுகம் செல்லம்மாள் அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக கலைவேந்தனுக்கு 500 ரூபாயும், கருப்புக்கு 500 ரூபாயும் அன்பளிப்பு அளிக்கிறார். பப்புனாக நடிக்கும் கலைவேந்தனுக்கு பாவன கருப்புசாமி 500 ரூபாயும், பத்மநாதன் இந்த 300 ரூபாயும் அன்பளிப்பு அளிக்கிறார். மாமா சுப்பிரமணியன் மாமா அவர்கள் மனைவி சகோதரி சின்ன பொண்ணு அவர்கள் சார்பாக 5000 ரூபாயும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்.
நாங்கூர் புஷ்பநாதன் மிருதங்கஸ்ட் அவர்கள் சார்பாக 200 ரூபாய் அன்பளிப்பாளிக்கிறார். மானாமதுரை நகைச்சுவை நடிகர் ஆனந்தகுமார் அவர்கள் சார்பாக 200 ரூபாயும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். சதீஷ் அவர்கள் தாளம் வாசிக்கும் கருப்பு அவர்களுக்கு 300 ரூபாயும், கலைவந்தனுக்கு சிப்பையா சமையல் மாஸ்டர் சார்பாக கருப்புக்கு இந்த 200 ரூபாய் அன்பளிப்பாளிக்கிறார். பாக்கியராஜ் சோனா பாக்கியராஜ் அவர்கள் சார்பாக பால்சாமி பால்சாமி பஞ்சு அவர்கள் சார்பாக இந்த மோதிரமும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். ஹலோ, இப்படை தூக்கின் எப்படை வெல்லும் என்ற சொல்லிருக்கிறங்க. அஞ்சாத சிங்கம் மருது பாண்டியர்கள் குல வம்சத்தில் பிறந்த எனது ஆயுர் தம்பின்னு சொல்லக்கூடாது, என்னை உடல் பிறந்தவர் அப்படின்னு சொல்ல முடியாது. எனது அருமைக்குரிய மகன் இப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெற்றி பாகை சூழ வேண்டும், கல்வியின் பெயரை என்றும் நிலைநிறுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் எனது குமார் அண்ணன் அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் எங்களால் முடிந்த ஒரு காணிக்கையை செலுத்துகிறோம். தாளமாசிக்கும் கருப்பு அவர்களுக்கு பாண்டி பரமேஸ்வரி அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக இந்த 1000 ரூபாய் அன்பளிப்பாளிக்கிறார். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அருமை அண்ணன் மாந்தோப்பை சேர்ந்த செந்தில் முருகன் அவர்களை என சார்பாக அன்புடன் மேலே கிடைக்கிறேன். கல்விமலை வீரபத்ரன் அவர்கள் சார்பாக 1000 ரூபாய் கருப்பு அவர்களுக்கு அன்பளிப்பாளிக்கிறார். அருமை அண்ணன் செந்தில் முருகன் அவர்களுக்கு என சார்பாக பொன்னாடை போட்டி கருவடை கொடுக்கிறேன். வீரபத்ரன் அவர்கள் சார்பாக மணிமாறனுக்கு 100 ரூபாயும், கலைவேந்தன் அவர்களுக்கு 100 ரூபாயும், சேதராஜனுக்கு 100 ரூபாயும் அன்பளிப்பாளிக்கிறார். பெஞ்சமரின் தோல் உழுதித்த ஆங்கிலேயர்களை அறமுடிக்க செய்த வீர பாண்டியன் மருதுகளின் வம்சத்தில் பிறந்த எனது மாமன் தாய்மாமன் கருப்பு அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பும், எனது ஆருயிர் மைந்தன் அம்பலத்தோர் மகமுடையார் வம்சத்தில் பிறந்தோன், ஆட்டி படைக்கும் வம்சத்தில் பிறந்தோன் அவருக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக மாமா காத்தியசாமி அவர்களின் நல்லுள்ளம் கொண்டு பிறப்பித்திருக்கிறார். பெரியவருப்பன் கருப்புக்கு 200 ரூபாயும், கலைவேந்தனுக்கு 200 ரூபாயும் அன்பளிப்பாளிக்கிறார். வெக்குலத்தோர் வேதம் போன்றவர், அஞ்சா நெஞ்சம் படைத்தவர், அகமுடையோர் வம்சத்தில் பிறந்தவர், ஆதி தமிழின் நான் இன்னும் என்று உலகம் புடைத்தவர் மாமா அவர்களுடைய கருப்பு மாமா அவர்களுடைய மகன் ஆகப்பட்டவர் 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். மாமா தனபால் மாமா அவர்கள் கலைவேந்தனுக்கு இந்த 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். கலையை வளர்க்க வருகின்றுள்ள கல்விப்படை மாநகரம் நடத்த அன்பு மகன் மரியாதைக்குரிய கலைவேந்தன் அவர்களுக்கு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பும் நிர்வாகத்தின் சார்பும் பொன்னாடை பொருத்தி புகழாரம் சொல்லப்படுகிறது. அன்பு மகன் கலைவேந்தன் அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பும் அன்பு நண்பர் மணிகண்டன் அவரின் சார்பாகவும் பி ஜெயராஜ் நண்பர்களின் சார்பாகவும் பொன்னாடை பொருத்தி பெருமிக்கப்படுகிறது. பெரம்பலூர் நாடக அமைப்பாளர் திரு கணேசன் அவர்கள் இந்த 300 ரூபாய் அன்பளிப்பாளிக்கிறார். தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்தில தோன்றலின் தோன்றாமை நின்று என்ற வள்ளுவர் சொல்லுக்கிணங்க
வள்ளுவர் சொல்லுக்கிணங்க கல்விமடை ஊர் பேரே அவர் அருமையான பேரு. மாமா மணிமுத்து ஐயா, சின்னசாமி ஐயா, அவங்களெல்லாம் பார்த்துட்டு நாங்கெல்லாம் அந்த தொழிலுக்கே வந்தது. அதே மாதிரி கலைஞர்கள் இப்போ நிறைய நம்ம ஊர்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றாங்க. அதில் மாப்பிள்ளைய நிறைய நான் சந்திச்சிருக்கேன். நிறைய வந்து கூட நிறைய வேஷமெல்லாம் பண்றாரு. அருமையா அதுலயும் இன்னைக்கு பண்ணது ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. மீண்டும் மீண்டும் மென்மேலும் வளர சங்கரதாஸ் சுவாமி அவர்கள் இதை காட்டிலே அவருக்கு சொல்லி கொடுத்தாரு மாப்பிள்ளை கிருஷ்ணகுமார் வாத்தியார். அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு வாத்தியார் அடுப்புல தும்பக்குளத்தை சேர்ந்த மாமா, அருமை மாமா முனியராஸ், ராஜநடிகர் முனியராஸ் அவர்களுடைய புதல்வன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து மாப்பிள்ளை அவர்களுக்கு என்னால் சிரித்த முடித்தளவு இந்த பொன்னாடையை பொறுத்து கௌரவப்படுத்துகிறேன். உட்காந்து உங்க பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க அந்த கடைசி அவர் இங்கே தான் உட்காந்துருந்தாரு. இங்கே தான் அவர் தான் அவருக்கு சோழங்கோட்டையை சேர்ந்த அருமை மாப்பிள்ளை ரன்னிங் ஸ்டார் தங்கராஜ் நகைச்சுவை நடிகர் அவர்கள் சார்பாக மாப்பிள்ளை கலைவேந்தன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார். சோழங்கோட்டையை சேர்ந்த கருப்பு கதாநாயகன் அன்பு மாப்பிள்ளை வீரமணி அவர்கள் மாப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறார். அருமை மாப்பிள்ளை இளைய இசை முரசு தோப்பூரை சேர்ந்த தேர்லே ஒரு வீரம் இருக்கான் மருதங்கம் குத்வான் அவர்கள் சார்பாக மாப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறார்கள். அருமை தம்பி நாங்கூரை சேர்ந்த ஹார்மோனிய கலைஞர், நாங்கெல்லாம் ஒரு வாத்தியாட்ட படிச்சவங்க. நானு மணிமாறு எங்க மாமாட்ட படிச்சவங்க, புளியங்குளம் சி கே சந்திர மாமாட்ட படிச்சவங்க. நானு தம்பி அவர் மணிமாறு எல்லாருமே அவர் படிச்சவங்க. தம்பி சார்பாக மாப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறார்கள். எழுவணி தங்கவேல் ஆசிரியர் அறக்கட்டளை சார்பாக மாப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. கரசக்குளத்தை சேர்ந்த ஆர்ப்பாட்ட நாயகர் அன்பு மாமா முனியசாமி அவர்கள் சார்பாக அன்பு மருமகன் அவர்களுக்கு காணிக்கை செலுத்தப்படுகிறது. கோரக்குளத்தை சேர்ந்த துணைராஜ நடிகர் நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமானான விஜயன் அவர்கள் சார்பாக பொன்னாடை வைத்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். முன்பாக ரிங் ரோட்ல டீ ஸ்டால் வச்சிருக்காரு அருமை சகோதரர் நாகமலை அவர்கள் இந்த 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். முத்து மகன் கணேசன் கலைவேந்தனுக்கு 100 ரூபாயும் கருப்புக்கு 100 ரூபாயும் அன்பளிப்பு அளிக்கிறார். ஆவியூர் சிதம்பரத்தவர் மகன் கலைஞானம் சார்பாக பொன்னாடை போர்த்தி கவனிக்கப்படுகிறோம். ஹலோ, இம்மண்ணின் மைந்தன் பாபுநாதத்தோடு நடிக்கும் கலைவேந்தன் அவர்களுக்கு பொன்னுசாமி முத்துமாரி அவர்கள் சார்பாக இந்த மலர் வாழையும் 500 ரூபாயும் அன்பாக அன்பளிக்கிறது. கல்விமடை பூனா மணிகண்டன் கலைவேந்தனுக்கு 200 ரூபாயும் கருப்புக்கு 200 ரூபாயும் அன்பளிப்பு அளிக்கிறார். கல்விமடை சோவன கார்த்திசாமி அவர்கள் மருமகன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி ரூபாய் 2000 அன்பளிப்பு அளிக்கிறார். பொயிலான் மகன் கருப்பு அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். கலைவேந்தன் ரூபாய் 200 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். கார்த்திசாமி திருப்பதி அவர்கள் 500 ரூபாய் கலைவேந்தனுக்கு அறிவிக்கிறார். ராஜேந்திரன் தமிழரசி அவர்கள் சார்பாக இந்த 500 ரூபாய் அன்பளிப்பு. கருப்பு அவர்களுக்கு பொயிலான் மகன் கருப்பு அவர்கள் இந்த 200 ரூபாய் அன்பளிப்பு. கல்விமடை மண்ணின் மைந்தன்
சிறந்த ஒரு ஹார்மோனிஸ்டாக உலகமெங்கும் பேரு முழுமைற்று வரக்கூடிய அன்பு தம்பி K.M. மணிமாறன் அவர்கள் குடும்பத்தார் சார்பாக பொன்னாடை அணிவித்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. அன்பு எனக்கு எனது குடும்பத்தின் சார்பாக கொண்டாடுகிறோம். தாளமாசிக்கும் கருப்பு அவர்களுக்கு குருநாதன் இந்த 1000 ரூபாயும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தார். மூணாவது மலசர கமலையை சார்பாக கலைவேந்தர் மலையாளம் அவர்களுக்கு அன்பு பரிசு வழங்கும். ரஞ்சித் அவர்கள் இந்த 500 ரூபாய், கலைவேந்தனுக்கு இந்த 500 ரூபாய் அன்பளிப்பாளிக்கிறார். மருமகன் சூனா முருகன் அவர்கள் கலைவேந்தனுக்கு 500 ரூபாயும் தாளமாசிக்கும் கருப்புக்கு 500 ரூபாயும் அனுப்பியிருப்பார். நமது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் எஸ் தங்கச்சாமி அவர்கள் சார்பாக கலைவேந்தனுக்கு 1000 ரூபாயும் கருப்பு அவர்களுக்கு 500 ரூபாயும் அன்பளிப்பு அளிக்கிறார். கலைவேந்தன் பப்புன் அவர்களுக்கு அரளி ஊழியர்கள் சார்பாக அரளி ஓனர் அண்ணாதுரை இந்த 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். கல்விமடை பூலாங்குளம் EX ஊராட்சி மன்ற தலைவர் திம்மாபுரம் ஊராட்சி செயலாளர் என் தரணிநாதன் அவர்கள் சார்பாக இந்த 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். எல் கண்ணன் பூ வியாபாரம் சின்னப்பேராளி அவர்கள் சார்பாக இந்த 500 பப்புனுக்கு 500 ரூபாயும் பக்கம் மேல எல்லாத்துக்கும் சேர்த்து 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். கல்விமடை சாந்தி அடைக்கலம் அவர்கள் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். தாளக்கலைஞர் கருப்புச்சாமிக்கு அண்ணாதுரை 200 ரூபாயும் செல்லத்துறை 100 ரூபாயும் அன்பளிப்பு அளிக்கிறார். சத்தியமங்கலம் கடம்பூர் குமார் அவர்கள் இந்த 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். சின்னப்பொண்ணு அவர்கள் சார்பாக கருப்புச்சாமிக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். அண்ணன் சங்கு அண்ணன் அவர்கள் சார்பாக கலைவேந்தனுக்கு நம்ம கலைவேந்தனுக்கு 300 ரூபாயும் கருப்புக்கு 200 ரூபாயும் அன்பளிப்பு அளிக்கிறார். சிவன் கோயில் பூசாரி மதிப்புக்குரிய அண்ணன் சக்திவேல் அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக கலைவேந்தனுக்கு இந்த 300 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். இந்நாடகத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்த நமது கல்விமடை ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்குரிய சகோதரர் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு நமது பபுன் அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். மணிமாறன் அவர்களுக்கு சின்னப்பொண்ணு சார்பாக அந்த 200 ரூபாய் அன்பளிப்பு. சேதராஜன் அவர்களுக்கு இந்த 200 ரூபாய் அன்பளிப்பாளி. அண்ணன் குருசாமி அண்ணன் அவர்களுக்கு சின்ன பொண்ணு இந்த 200 ரூபாய் அன்பளிப்பு. ஹலோ தம்பி, தவசி அண்ணன் மகன் தானா பழனி பில்டிங் கான்ட்ராக்டர் இந்த பபுன் அவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் அன்பளிப்பு. ஹலோ, இந்த மண்ணின்
பிறந்து தவழ்ந்து இன்று தமிழகத்தின் தமிழரை வந்திருக்கும் அருமை மருமகன் பேரனோ என்னோ அவர்கள் வெற்றி முரசு ஓட்ட வேண்டும் சொல்லி இந்த மக்களின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த மலர் மாலையும் இந்த நம்முடைய சாண ஆறுமுகம் அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. பூனாடை அடித்து கொடுக்கும் எனது மகன் அவருக்கு எனது சார்பாகவும் பிரியாணி சார்பாகவும் அந்த 500 ரூபாய் அன்பளிப்பு. ஐயப்பன் அவர்கள் கலைவேந்தனுக்கு இந்த 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். கருப்புக்கு 200 ரூபாய் ஐயப்பன் அவர்கள் அன்பளிப்பு அளிக்கிறார். மாசானம் மீனால் அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக கலைவேந்தனுக்கு 500 ரூபாயும் கருப்புக்கு 500 ரூபாயும் அன்பளிப்பார். பிரைசுடன் 200 ரூபாய் கருப்புக்கு அன்பளிப்பு அளிக்கிறார். மணக்குளம் சின்னசாமி மாமா அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக கருப்பு அவர்களுக்கு இந்த 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். கல்விமடை முருகன் பஞ்சு அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக பூமாலை சூட்டி இந்த 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். கொஞ்சம் வருத்தப்படாதீங்க. கொஞ்சம் அரங்கேற்ற நடவாசி கொஞ்சம் சிறு காலதாமதமாகத்தான் செய்யும். அடுத்து தொடர்ச்சியாக நாடகம் நடைபெறும், எந்தவித இடையூறும் இல்லாமல். ஆகையால் கொஞ்சம் ரசிக பெருமக்கள் கொஞ்சம் அமைதி காக்கும்படி உங்களை அன்புடன் வேண்டுகிறோம். கல்விமடை மதிப்புக்குரிய மாமா முத்தியாதேவ ஸ்ரீபாட் அவர்களின் புதல்வர் மறைந்த மதிப்புக்குரிய மைத்தனர் ராமு அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக கருப்பு அவர்களுக்கு இந்த 500 ரூபாய் அன்பளிப்பாளி. ராஜேந்திரன் மீனார் அவர்கள் சார்பாக கருப்புக்கு இந்த 300 ரூபாய் அன்பளிப்பாளி. ராஜேந்திரன் மீனால் அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக கலைவேந்தனுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். இந்த நாடகத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்துள்ள நாடக நடிகர்கள் அனைவரையும் தயவு செய்து மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மகாலட்சுமி செந்தில்குமார் அவர்கள் சார்பாக 1000 ரூபாய் கருப்புக்கு அவர்களுக்கு அன்பளிப்பு அளிக்கிறார். மருமகன் மணிமாறன் அவர்களுக்கு மூர்த்தி அண்ணன் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். வெள்ளையன் அவர்கள் கலைவேந்தனுக்கு இந்த 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். பிள்ளையார்குளம் ஏஆர் பொன்னுவேல் சிசியன் குமரவேல் அவர்கள் நகைச்சுவை நடிகர் கருப்பு அவர்களுக்கு இந்த 200 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். இங்கு வருகை புரிந்துள்ள தற்பொழுது ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் SP செந்தில் முருகன் அவர்களுக்கு நமது கலைவேந்தன் குடும்பத்தினர் சார்பாக கொண்டாட பற்றி கௌரவப்படுத்துகிறோம். ஹலோ 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 மாடு கட்டி போரடித்தால் மாளாதென்று யானை கட்டி போரடித்த மதுரை தண்ணில் பாடுகின்ற நாவலர்தம் பாட்டரங்கம் பைந்தமிழை ஆய்வோரின் ஆய்வரங்கம் நாடு மொழி நம் இனத்து பண்பாடாயும் நல்ல அறிஞர்கள் வாழக்கூடிய இந்த கல்விமடை கிராமத்திலே இன்றைய தினத்திலே கலைவேந்தர் அவர் நல்ல ஒரு நகைச்சுவையாக நடிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு எனது பொன்னான வாழ்த்துக்களையும் நல்ல இந்த ஆண்டவன் அவனுக்கு குரல் வளம் கொடுத்து நல்ல ஒரு நளின
கலைஞராக வர வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு எனது காணிக்கையை அன்புடன் அளிக்கின்றேன். இங்கே காலம் வாசித்துக் கொண்டிருக்கும் எனது மாமா குருசாமி அவர்கள் இப்போ ஒரு சிசியரை ஆரம்பித்து அவருக்கு நல்ல ஆசீர்வாதம் செய்து இந்த சிறப்புகள் அழைத்ததுக்கு அவர் குருசாமி மாமா அவர்களுக்கு இந்த 100 ரூபாய் அன்பளிப்பாக. மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும் சேவராஜன் அவர்களுக்கு புல்வாய்க்கரை மூர்த்தி அண்ணன் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய சகோதரர் செந்தில் முருகன் அவர்களுக்கு கலைவேந்தன் குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். ஆல்ரவுண்டு வாசித்துக் கொண்டிருக்கும் சத்யவான் அவர்களுக்கு அண்ணன் மூர்த்தி அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். தாளம் வாசித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் குருசாமி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். அடுத்து ஆர்கே இளையராஜா அவர்களுக்கு கலைவேந்தன் குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். இந்த மாணவனை உருவாக்கிய ஆசிரியர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு புல்வாய்க்கரை மூர்த்தி அண்ணன் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தினார். ஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்களுக்கு கலைவேந்தன் குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறது. வந்திருக்கக்கூடிய அனைத்து கலை சிகாமணிகள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அளிக்கிறோம். தயவு செய்து கொஞ்சம் வாங்க எல்லாரும். மைதிற்குரிய ஆனந்தகுமார், தங்கராஜ், வீரமணி, பொன்னுவேல், மருது, புஷ்பநாதன், சிவஞானம், ராமமூர்த்தி, கருப்புராஜா, ஆண்டவர், மாயகுலம் மாதவன், ஆவையூர் கார்த்திகேயன், பரசுராமன், கரிசகுலம் முனியசாமி அவர்கள், தண்டீஸ்வரன், யூடியூப் சேனல் தவம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அளிக்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர் ஆனந்தகுமார் அவர்களுக்கு நமது கலைவேந்தன் குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். அடுத்து தங்கராஜ் பொன்னாடை போர்த்திய கௌரவப்படுத்துகின்றோம். பொன்னாடை போர்த்திய அன்பு தம்பி கலைவேந்தன் அவர்கள் மென்மேலும் வளர வேண்டுமாய் கொண்டு பொன்னாடை போர்த்திய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். சகோதரர் வீரமணி அவர்களுக்கு கலைவேந்தன் குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். பொன்னுவேல் அவர்களுக்கு மருது அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். புஷ்பநாதன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். சிவஞானம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். ராமமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். கருப்புராசா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். மாயகுலம் மாதவன் யூடியூப் சேனல் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். கார்த்தி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். பரசு அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். முனியசாமி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். தண்டீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். தவம் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறோம். தவம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். சந்திரமோகன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். வயதுள்ள கலைஞர்கள் தயவு செய்து கலையரங்கத்துக்கு வருமாறு, பெயர் விடுபட்டிருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தயவு செய்து நாங்கள் செய்யும் மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஹலோ, எனக்கும் என் போன்ற சக கலைஞர்களுக்கும் பொன்னாடை போர்த்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமமாம் நமது கல்விமடை கிராம பொதுமக்களுக்கும் இங்கே அரங்கேற்ற நாயகன் அருமை தம்பி மலையாளம் அவர்கள் சார்பாக, என்னுடைய சார்பாகவும், மதுரை தமிழ்நாடு நாடு அணிக சங்க சார்பாக நன்றி நினைக்கிறேன். அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே. உபாயங்களில் வழியாக வல்லாத விதிய பெரியாய் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய இந்த கிராம பொதுமக்கள் கல்விமடை பழனி அண்ணன் மகன் ராசு பிரேமா அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக கருப்புக்கு 200 ரூபாயும் கலைவேந்தனுக்கு 200 ரூபாயும் அன்பளிப்பு அளிக்கிறார். எனக்கு பொன்னாடை பகுதி கௌரவித்த கலைவேந்தன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் ஏஎஸ் ஆனந்தகுமாரின் சிஷ்யன் ஏபி விஷ்ணு அவர் சார்பாக, அவர்களது குடும்ப சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹலோ, இங்கு தாளம் வாசித்துக் கொண்டிருக்கும் எங்களது ஐயா அவர்களுக்கு
நெத்தியார்பை சேர்ந்த தாத்தா அண்ணந்தரை இந்திரணி அவர்கள் சார்பாக இந்த 200 ரூபாயை அன்பளிக்கிறார். தொடர்ந்து நாடகம் சிறப்பாக நடைபெறும். யாரும் மேடையில் ஏறி இடையூறு செய்ய வேண்டாம் என்று உங்களை அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். இவங்க மேடையில் சில வருடங்களுக்கு முன்பாக பப்புனாக எங்களுக்கெல்லாம் முன்னாடி தோண்டி நடித்தவர் வேல்தவர் அவர்கள் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு பின்னாடி இந்த மேடையில் எனது மகன் பப்புனாக வந்திருக்கிறது இந்த ஊருக்கே பெருமையை தேடிக்கொண்டிருப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி தங்கப்பாண்டி வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் எக்ஸ் வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவப்பட்டிருக்கிறார். தாளம் வாசித்து கொண்டிருக்கும் மைத்துனர் கருப்புசாமி அவர்களுக்கு அவர் சகோதரர் தங்கப்பாண்டி அவர்கள் பொன்னாடை போட்டி இந்த 200 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறார். பாப்புனாக தோண்டி நடிக்கும் மகன் அவர்களுக்கு எனது சார்பாக இந்த பொன்னாடையும் ஒரு 500 ரூபாயும் அன்பளிப்பாக அளிக்கின்றேன். அரங்கேற்ற நாயனாக இங்கே நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை கலைவேந்தன் அவர்களுக்கு புளியங்குளத்தை சேர்ந்த ஆல்ரவுண்டு ஆசிரியர்மான அன்பு மாப்பிள்ளை சத்யவான் அவர்கள் சார்பாக 500 ரூபாயும், எங்கள் அன்பு அண்ணன் நாங்கூர் மருதங்க சக்கரவர்த்தி ஓவி சிவஞானம் அவர்கள் சார்பாக 200 ரூபாயும் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். இங்கு தாளம் வாய்த்துக் கொண்டிருக்கும் மைத்துனர் கருப்புசாமி அவர்கள் ஒரு கலையை இழந்து ஒரு கலைக்கு சிறந்திருக்கிறார். அந்த பெருமையை நான் எப்பொழுதும் என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு பொன்னாடை போத்தி இந்த 500 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறேன். மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியார்கள் அழைக்கப்படுகிறார்கள். மதிப்புக்குரிய முக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு கடை வந்துட்டு ஒரு கடை கிடைக்க முடியாதுப்பா. முன்னாள் சிறிபாட்டாக நடித்துக் கொண்டிருந்த முத்தியாத்தேவர் பேரன் அவர்கள் பூமிநாதன் அவர்கள் இங்கு பப்புனாக நடிக்கும் மகன் அவர்களுக்கு 200 ரூபாயும், தாளம் வாய்த்துக் கொண்டிருக்கும் கருப்பு அவர்களுக்கு 300 ரூபாயும் அன்பளிப்பாக திருப்பூரிலிருந்து வாட்ஸ்அப்பில் மூலமாக அன்பளிப்பு அளிக்கின்றார். இந்நாடகத்திற்கு அனுமதி அளித்தும் பாதுகாப்பு வழங்கும் நமது காவல்துறை நண்பர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகின்றோம். கலைவேந்தனுக்கு விஜயகுமார் அவர்கள் சார்பாக இந்த 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். தொட்டியங்குளத்தைச் சேர்ந்த தேன்மொழி ரேடியோஸ் அவர்கள் எங்கு ஹார்மோனியம் வாசிக்க உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இனிமேத்தான் வாசிக்க போறாரு. ஆமா, அவருக்கு 200 ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார். செய்முறை அன்பளிப்படைத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி நிகழ்ந்த வணக்கம். இங்கு தாளம் வாசித்துக் கொண்டிருக்கும் எம்பி குருசாமி அவர்களுக்கு மாங்குடியை சேர்ந்த சேகர் சந்திரா அவர்கள் சார்பாக 200 ரூபாய் நன்கொடை அளிக்கப்படுகிறது.
உறவினர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள். யாரும் செய்யறேன்டா இப்போவே வந்து செஞ்சிருங்க. இடையில வந்து நாடகத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது யாரும் பண்ணாதீங்க தயவுசெய்து. செய்கிறவங்க இந்த டைம் இருக்கு வந்து செஞ்சிருங்க. இடையில வந்து நாடகத்துக்கு இடையூறு பண்ணாமல் இருக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறோம். இந்த நாடகத்திற்கு ஆசீர்வாதம் வழங்கிய நமது சாமியாடிகளுக்கு கலைவேந்தன் குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார் நமது சங்கிலி கருப்பண சாமியாடி மதிப்புக்குரிய தம்பி மலையாளம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். அக்கினி வீரபத்திர சாமியாடி மதிப்புக்குரிய மாமா திரு மணி அவர்களுக்கு கலைவேந்தன் குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. மாமா சன்னியாசி சாமி மதிப்புக்குரிய மாமா தனபாலன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மாமா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறோம். புத்தகரப்பன சாமியாடி அண்ணன் மாமா அவர்களுக்கு சார்பாக எங்கள் கலைக்குழுவினர் சார்பாக குடும்பத்தினர் சார்பாகவும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. நகைச்சுவை நடிகர் மானாமதுரை AS ஆனந்தகுமார் அவருடைய சிஷியன் கட்டிக்குளம் விஷ்ணு அவர்கள் இந்த மிருதங்காசியுடைய சேதராஜன் அவர்களுக்கு 800 ரூபாய் வழங்கி இருக்கிறார். பட்டதெய்வம் ராஜேந்திரன் அவர்களுக்கு நமது கலைவேந்தன் குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். மதிப்புக்குரிய பாரம்பரிய நமது சாமிகள் வாரிசு மதிப்புக்குரிய சகோதரர் துரையப்பா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவசியம் வர வேண்டுமாம் மாப்பிள்ளையின் உத்தரவு. ஆகையால் சகோதரர் துரையப்பா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பந்தத்திற்கும் அனைவருக்கும் என சார்பாக எங்களை கலைக்குழுவினர் சார்பம் கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. ஆமா திரும்பி பூரா செய்யணும். எனது சார்பாக எனது குடும்பத்தினர் சார்பாகவும் நன்றி அந்த வணக்கம். மணக்குளம் சித்தன் அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக கருப்பு அவர்களுக்கு இந்த 500 ரூபாயும் கலைவேந்தனுக்கு 200 ரூபாயும் அன்பளிப்பாக அளிக்கிறார். தயவுசெய்து இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும். கொடுக்குறவங்க உடனே எல்லா பேரும் சேர்ந்து வந்து கொடுங்க. நாடகத்தை மீண்டும் இடையூறு பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. வர்றவங்க சங்கடப்படுவாங்க, பார்க்க வந்திருக்கவங்க வெளியே இருக்காங்க. மாமா ஆமா ஆரம்பிங்க மாமா. ஒரு முக்கியமான விஷயம், இப்ப அடுத்த ஒரு 3 நாள்ல பிப்ரவரி 14 வருது லவர்ஸ் டே. ஏன்னா இருக்கிறதுலே இளைஞர்களும் இளைஞர்களும் அதுக்கு தான் வெயிட் பண்றது. ஓஏபியா செங்கல் அடிச்சுனா திரும்பி பார்த்து பாத்துக்க. என்ன போய் ஓஏபி கேசுன்ற இஏபி நான் திரும்பி வாங்க போறேன் நான். இப்ப சாதாரண ஒரு பைலட் கேட்பான், இந்த குடியரசு தின விழா எது கொண்டாடுறது? குடியரசு தின விழா எது கொண்டாடுறது? அப்பா இந்த லவர்ஸ் டே கொண்டாடுறது. ஆனா இதுல உண்மையிலே இதுல லவர்ஸ் நல்ல ஒரு தன்னை நம்பி அன்பு ஆதரவு எல்லாத்தையும் கொடுத்து இன்னும் இருக்காங்க அவர்களுக்காக. டைட்டானிக் காதல் போல என் காதல் மூழ்காதப்பா, இது டைட்டான காதலப்பா, ரொம்ப டைட்டான காதலப்பா. இதயத்தை தொலைச்சி அந்த தேடி
மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்த பிள்ளை மனம் பறி கொடுத்தேன். மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்த பிள்ளை மனம் பறி கொடுத்தேன். அள்ளி கொடுப்பதில் வல்லவன், அள்ளி கொடுப்பதில் வல்லவன், கவிகளாயிரம் பாட வைத்து கேட்பதில் அழகன். சிரிக்கும் பத்த புன்னகையில் என் பிள்ளை மனம் பறி கொடுத்தேன். மல்லியிட மயிலுக்கு இன்பமாய் வாய்த்த பெருமை தரும் கட்டழகை. மல்லியிட மயிலுக்கு இன்பமாய் வாய்த்த பெருமை தரும் கட்டழகை. தெல்லும் தமிழ் அமுதுடன் நல்லிசை, தெல்லும் தமிழ் அமுதுடன் நல்லிசை, தெளிவும் தந்து வைத்த பேராளன், தெளிவும் தந்து வைத்த பேராளன். மெல்ல சிரிக்கும் கந்த பொன்னகையில் எந்த பிள்ளை மனம் பறி கொடுத்தேன். வெள்ளை மன கோவில் கொள்ளும் மன்னவள், வெற்றி வடி வேதனவன் தென்னவள். வெள்ளை மன கோவில் கொள்ளும் மன்னவள், வெற்றி வடி வேதனவன் தென்னவள். உள்ளமுடன் உயிரிடிக்க செய்தவள், உள்ளமுடன் உயிரிடிக்க செய்தவள். எங்கும் உவமையில் அன்பு மலர் கொய்தவன், எங்கும் உவமையில் அன்பு மலர் கொய்தவன். மெல்ல சிரிக்கும் கந்த புன்னகையில் என் பிள்ளை மனம் பறி கொடுத்தேன். அள்ளி கொடுப்பதில் வல்லவன், அள்ளி கொடுப்பதில் வல்லவன், கவிகளாயிரம் பாட வைத்து கேட்பதில் அழகன். மெல்ல சிரிக்கும் கந்த புன்னகையில் என் பிள்ளை மனம் பறி கொடுத்தேன். முருகா 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 முருகா.
இவனுமா அவர் ரொம்ப நல்லவருங்க. அப்புறம் ஆல்ரவுண்டர் இருக்காமா? என்ன சொல்லுங்க இருக்கட்டும். அப்ப தலைக்கறப்ப நல்லா இருக்கீங்களா? புது முகமா மைசெட்டுக்கார் மச்சா எங்க இருக்காங்க? நல்லா இருக்கீங்களா? போய் ஏன்னா நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருந்த மாதிரி எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து இன்னைக்கு மச்சி அரங்கேற்றத்துல வந்து நிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் மச்சி மேல் மேலும் வரணும்னு சொல்லி இந்த கமலா சுவாமி அதனால வேண்டி கேட்டுக்கொண்டு நோட்டாதீங்க. நோட்டுனா அந்த பிள்ளைக்கு பிடிக்காது. பேசலாம் வேணாம். ஏற்கனவே எக்ஸலன்ட் அதனால செஞ்சுமா சப்பந்தி பூ முடிச்ச அது என்னவோ என்னவோ
அதனால கருப்புல நாலு கோடு போட்டு பட்டாம்பூச்செடி நான் பட்டாம்பூச்செடி வந்து உமா கொடுக்கணும் அடி பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி நீ அம்மு அம்மு சொல்லையே புகட்டிய புரிந்த சாமி 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 சொல்லையே புரிந்த சாமி அதே சாமி மன்னாரு மன்னாரு மகிம உள்ள மன்னாரு உன்னையெல்லாம் ஒரு முருகன் சொல்லி போடுறாங்க மன்னார் லேட்டஸ்ட் பாட்டுங்க மன்னாரே புரிஞ்சு சொல்றாங்க குடிங்க மன்னாரு மன்னாரு மகிம உள்ள மன்னாரு